சனிக்கிழமை மதியம் கறி குழம்பு வைக்கிறதுக்காக ஆஃபீஸில் சமையலை போட்டாச்சு. தண்ணி கொதிக்கிறது. இதில் அரிசியை போட்டு வடித்தா அது சாதம். உள்ளே குழம்பு கொதிக்கிறது. அது இறக்கி வச்சா அது கறி குழம்பு. சொல்லுங்க இருங்க. மூந்தர போதீங்கண்ணா சோறுக்கு வெளி வருது பருக்கலாம். கிளிப்பு மாட்டணுமா? ஏன்டா சோப்பாடு கிளிப் மாட்டோம் ப்ரோ. வீட்டுல கிளிப் மாட்டி தண்ணி சோறு வெளியே வராது. நம்ம கீழே சட்டி வச்சு வெர்டிகலா வைங்க. கிளிப்பு மாட்டணுமா? வெர்டிகலா வைங்க சார். இதான் வெர்டிகல். இங்கிலாண்டா? அது மாதிரி வைங்க. ஏன் விடுறீங்க? அதை விடாத. இப்படி வீடியோ ஓடிட்டு இருக்கு. எந்த குட்டி சொல்லக்கூடாது. திருப்பி எல்லாம் போட முடியாது. நீ தான் மாட்டீங்களா சொல்லிடுங்க. கருப்பு கட்டு காஞ்சிச்சா? ஓகே. அது ஃபுல்லா ஊத்து. இந்த எண்ணெய் ஊத்து. ஊத்து. யூடியூப்ல எண்ணெய் காமிக்கணும். நிக்காது எங்க சமையல் செஞ்சு. கடவுளே, இப்ப நிலைமை முன்ன மாதிரி இல்ல, காலம் மாறி போச்சு. கை ஊத்த கை மண்ணுக்கு போகல. இரண்டாவது லிட்டர் எண்ணெய் ஊற்றியது. கொஞ்சமா ஒரு ஓரமா கிழிச்சு ஊத்துனா போதும். போதும். ஒரு பங்கு கொஞ்சம் எடுத்தா போதும். ரெண்டு கிலோ வந்து குழம்பு வச்சாச்சு. அதுல சும்மா ஒரு அரை கிலோ 1/4 கிலோ மட்டும் எடுத்து 1/2 கிலோ மட்டும் எடுத்து ஒரு சும்மா வறுக்கிறதுக்கு தான் குழம்பு வச்சாச்சு. குழம்பு தான் பத்துமா என்னன்னு தெரியல. குழம்பு தான் பத்து இல்லையா? இதுதானே 10 தெரியுது. எடுத்துட்டியா? சனிக்கிழமை ஸ்பெஷலா 28 கிலோ கறி வாங்கி 8 கிலோ மட்டும் குழம்பு வச்சுட்டு மீதி 20 கிலோவையும் வறுக்கிறோம். ஒரு பீஸும் 10 கிலோ. என்னடா அது சின்ன சின்னதான்னு பார்க்காதீங்க. 10 ஜான் பவுடர் போட்டால் குட்டையான சொல்லுவாங்க. அதுமாரி ஒவ்வொரு பவுடர் போட்டு நான் 10 கிலோவோ 1 கிலோ சின்ன சின்ன ஆக்கி வச்சுருக்கேன். ஒவ்வொரு பீஸ் சாப்பிட்டீங்கன்னா 10 கிலோ சாப்பிட்றது ஒரு சமமான ஒரு விஷயம். இதுதான் கோழி சூப்பு. எண்ணெய் நல்லா பொரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயில் வந்து நம்ம 10 கிலோ போட்டு கறியை போட்டு வறுத்து அதை எடுத்து உள்ள கருப்பர் இருக்காரு. கருப்பர் குசும்புக்காரன். அதுக்கு வந்து இப்போ கொடுத்தோம்னா ரேவன் கூலிங் கிளாஸ் போட்டு சாப்பிட அப்படி. ஏன்னா கிளாஸ் இல்லாமல் தர மாட்டார். கோழிக்கு சூடுன்றதால சூடு குறைக்கிறது தான் கூலிங் கிளாஸ் போகிறாரு. கறியை காட்டு என்னை மட்டும் காமிச்சு தான் கறி எப்படி தெரியும்? இருக்கிற ஒரு பீஸ் தெரிஞ்சா என்ன தெரியாட்டின்னு. ஏய், அது ஒரு பீஸு கிடையாது. அது வந்து 1 கிலோ வந்துருக்குமா? இன்னும் கொஞ்சம் 1 கோடி மாதிரி 1 கிலோவா? 28 கிலோ கறிக்கு எத்தனை கிலோ அரிசி போட்டிருக்கோம்? ஒரு குண்டா அரிசி. அந்த அரிசி காமிச்சிட்டு போ. அரிசி வெடிஞ்சிச்சா போய். இதுதான் 20 கிலோ அரிசி. தெரிஞ்ச கந்துக்கும் நினைக்கிறேன். தட்டை வச்சுருவோம். தட்டு இல்லாமல் குண்டா இருந்தால் காட்ட வைக்கண்டா. வடிஞ்சு வர மாரி சின்ன ஆனது இருக்குல்ல. விளக்காம கிடக்க விளக்காம விளக்கி தான் கொண்டு வந்தா. அதான் அந்த சின்னது தானே மாதிரி கட்டியா? நண்பர்களே, பதவி வருமானத்தை வந்து இப்போ வந்து நான் செஃப் தாமோட்ட வந்து ஒப்படைக்கிறேன். செஃப் தாமோ தான் வந்து இப்போ வந்து டேஸ்ட் பார்ப்பாரு. அவரே வந்து சமைப்பார். அவரே வந்து ருசிப்பார், எடுத்து வைப்பார். இது வந்து பூனைக்கறி. கருப்பு குசுமுக்காரன் வந்து சிக்கன் அது எங்கள் சின்னம்மா சித்தி சொன்னாங்க. கார்ன்ஃப்ளவரை தயிரையும் போட்டு அப்படியே ஊற வச்சு சிக்கன் பிரியாணி போட்டு ஊற வச்சு நல்லா முறுமுறுன்னு அவ்வளோதான். இதை போட்டு வறுத்துட்டா நல்லா ரெடி. அது குழம்பு சோறு எல்லாம் ரெடி. போட்டுருது எல்லாத்தையும் போட்டு நான் பிரட்டி அதை எடுப்பா. எப்படி டேஸ்ட் பண்ணுவோம்? அதை எடு.
தட்டை எடு. அது எப்படிக்காதடா தட்டை எடு. எந்திரிச்சான்னு பாருங்க. கொதிக்கிறேன் பார்த்து போடு, மொத்தமாக போடு. மொத்தமாக போட்டுருதா? மொத்தமாக போடுறா, நான் பார்த்துக்கிறேன். நீ போட்டுருக்கோம். அவ்வளோ டேஸ்ட்டு தெரியலையா? அது என்ன கம்மியா இருக்கு? தெரியாதா? சாமி டைம் பார்த்து கறி வந்துருச்சு. தெரியல, கறி வந்துருச்சு. அப்படியே மாற்றி விட்டுருவோம். சட்டி இப்பதான் கழுவு போயிருக்கு. ஊற்றி வச்சிருக்கீங்க பிறகு. ஆமாம், என்ன பத்தாதுனாங்க. இதில் எப்படி பத்தம் அப்புறம் அம்மா ஊற்றினா பத்தாது தான். அது சின்ன மாடல் இருக்குது, அதில் போட்டிருந்தா கூட என்னத்துக்கு போட்டு நம்ம மண்பானையில் கிண்ட வச்சு என்னையும் யூடியூப்பில் போட போகிறாங்க. நல்லா கிண்டுங்க சார், இன்னைக்கு ட்ரெண்டே நீங்கள். பாருங்க மக்களே, மண்பானையில் சிக்கனை வறுக்க சொல்லிட்டாங்க. பருப்போம் அதையும் பண்ணுவோம். இது வந்து பாரம்பரிய சமையல், அப்படிதான் சார் இருக்கணும். பாரம்பரிய சமையல், ஆதித்யார சமையல். இதை இப்போ எப்படி பிடிச்சி மாத்துறது? துணி வேணுமே, கையில போட்டுக்கிறோமா? கொதிக்க போகுது. இது வரைக்கும் தள்ளிக்கோங்க சார். என்ன இடுக்கி இருக்கா? கொட்டைக்குள் கொட்டையா? சரி, கோழிக்கறி, கோழி முட்டை, சாப்பாடு, கோழி ரசம், அவ்வளோதான். அப்போ நாங்கள் 2 பேர் முடிச்சு சொல்கிறேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கானு? நலம் நலம். ம்